நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் வீட்டின் கிணற்றிலிருந்து கத்தி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, தற்போது அங்கிருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்னென்ன? நிச்சயமாக ஜெனிஃபர், திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடந்த 4ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில தொடர்ந்து காவல்துறையினர் 10 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை அப்படிங்கறத ஈடுபட்டு வராங்க. இந்த சூழல்ல தொடர்ந்து பல்வேறு தடயங்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலியினுடைய அந்த தடயவியல் உதவி இயக்குனர் ஆனந்தி தலைமையிலான அவர்கள் தொடர்ந்து தடய பரிசோதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்க. தற்போது அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் மதுரை மற்றும் திண்டுக்கல் பகுதியிலிருந்து தடய ஆய்வியல் நிபுணர்கள் வந்திருக்காங்க. அவர்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த தடய பரிசோதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வராங்க. இந்த நிலையில அவர் வீட்டு அருகே இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் ஏதேனும் ஆதாரங்கள் கிடைக்கும், காணாமல் போன செல்போன்கள் உள்ளிட்ட ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நேற்று இரவு முதல் தண்ணீரை வெளியேற்றும் பணி அப்படிங்கிறது துவங்கியது. சுமார் 17 மணி நேரமாக தொடர்ந்து தண்ணீர் வெளியேற்றும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தற்போது கிணற்றில் உள்ள அந்த சகதிகளும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தீயணைப்பு மீட்பு படையினரும் கீழே செல்போன்கள் உள்ளிட்ட எந்த தடயமாவது கிடைக்கிறதா என்பது குறித்த ஆய்வு நடத்தி வருகிறார்கள். அந்த சூழல்ல தான் தற்போது சுமார் 1 அடி நீளமுள்ள ஒரு ஸ்டீல், அதாவது இரும்பு கத்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. அந்த கத்தி கைப்பற்றப்பட்டு அதனை தனியாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பரிசோதனை, அதாவது இந்த ஆய்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. காவல்துறையோடு தடயவியல் நிபுணர்களோடு தற்போது தீயணைப்பு மீட்பு படையினரும் கைகோர்த்திருக்கிறார்கள். இந்த ஜெயக்குமார் உயிரிழப்பு தொடர்பான அந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து துரிதப்படுத்தப்பட்டு வந்த சூழலும் கூட தற்போது வரைக்கும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஆதாரங்கள் ஏதேனும் கிடைக்காவிட்டாலும் கூட தொடர்ந்து அந்த பரிசோதனை, ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. தற்போது கிணற்றிலிருந்து ஒரு கத்தி, 1 அடி நீளமுள்ள கத்தி எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் அந்த பகுதியில் கிணற்றுக்குள் கீழே இறங்கி 3 தீயணைப்பு வீரர்கள் கீழே இறங்கி தண்ணீரை வெளியேற்றும் பணி ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் கூட அந்த சகதிக்குள் ஏதேனும் பொருட்கள் கிடக்கிறதா, செல்போன்கள் எதுவும் கிடக்கிறதா என்பது குறித்து விசாரணை மற்றும் அதுல தேடுதல் பணியை ஈடுபட்டு வருகிறார்கள். ஜெனிஃபர், களத்திலிருந்து உடனடி விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி சிவமணி.